இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்கனாலும் இல்ல இனிமே தான் நீங்க பார்க்க போறீங்கனாலும் இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நீங்களே ஏன் எதுக்குன்னு யோசிப்பீங்க. படம் ரிலீஸுக்கு முன்னாடி தலைப்புல வந்த அந்த ஒரு வார்த்தை குழப்பத்தினால ராம் இன் லீலா எப்படி ராம் அண்ட் லீலா ஆச்சுன்னு தெரியுமா? ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த மூவிக்கான ஈவெண்ட் ஒண்ணு நடத்தினாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்த எல்லாத்துக்கும் நன்றி. அன்னைக்கு புதுக்கோட்டையில இந்த பாதி இன்ஃபுளுசர்ஸ் வந்திருந்தாங்க. நாங்கெல்லாம் காசு வாங்கிட்டு தான் இந்த மூவிக்கு ப்ரமோஷன் போட்டோம்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நாங்க யாருமே இந்த மூவிக்கு ப்ரமோஷனுக்கு ஒரு ரூபா கூட வாங்கல. அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த எல்லா இன்ஃபுளுசர்ஸுக்கும் இது மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ராம் இன் லீலான்னு தான் இந்த படத்துக்கு பேர் வச்சாங்க. எல்லா மூவிக்கு மாதிரி வழக்கம் போல சென்சார் கட் கோளாறு கொடுத்துட்டாங்க. இந்த மூவிக்கு சென்சார் போர்டு என்ன கோளாறு கொடுத்தாங்கன்னா இந்த மூவியோட நேமுக்கு டபுள் மீனிங் இன்டர்பிரேஷன் வர வாய்ப்பு இருக்காம். இந்த படத்தோட பேருக்கு இரட்டை அர்த்தம் இருப்பதாக கூறி பெயர் மாற்றம் செய்ய சொல்லிட்டாங்க. இதனால்தான் ராம் இன் லீலா ராம் அண்ட் லீலா அப்படின்னு மாறிடுச்சு. சென்சார் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் படத்துக்கு பெயர் மாத்தினதுக்கு அப்புறம் UA சர்டிபிகேட் கொடுத்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்தோட விசித்திரமான கான்செப்ட் 2-3 சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரெய்லர்ல ஒரு சாதாரண ரொமான்டிக் காமெடி மூவி மாதிரி தெரிஞ்சாலும் படத்தின் மெயின் கதையை சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஹீரோயின் லீலாவை பார்க்க முடியாது. இது மாதிரி விசித்திரமான கண்டிஷன்களோட ஒரு எதிர்பாராத சயின்ஸ் பிக்ஷன் ட்விஸ்ட் வச்சே தான் இந்த படம் ஃபுல்லா ஓடும். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.